அனைவருக்கும் வணக்கம். எமது கணினியில் ஏற்பட்ட தொடர் பழுதின் காரணமாக இறை சார்ந்த எமது பதிவுகளில் சற்று சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. இருப்பினும் எமது சேனலுக்கு தொடர்ந்து எம்மை ஊக்கமளித்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து பெரியோர்களுக்கு எனது நமஸ்காரங்களையும் இளையோர்களுக்கு எனது ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ பதிவுகள் தொடர்கின்றன. அடுத்ததாக சத்யஜோதி சாஸ்தா சபாவின் பக்தர்கள் சுவாதிஷ்டான நிலையில் உள்ள அச்சன்கோவில் என்ற திருத்தலம் சென்று அங்கு அமர்ந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்தனர். அச்சங்கோவில் கஷேத்திரம் அடர்ந்த காட்டுப்பகுதி. இங்கு அரசனாக ஐயன் காட்சி அளிக்கிறான். ராஜ மரியாதையை ஏற்றுக்கொண்டவன். முன்னொரு காலத்தில் இராணுவ மரியாதையை ஏற்றவன். வாள் ஏந்தியவன். பொன்னம்பல மேட்டிலிருந்து வந்த வாள் இது. பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயப்பன் விக்கிரகம் பல ஸ்தலங்களில் காலத்தால் அழிந்து வேறு விக்கிரகங்கள் அமைந்தாலும் இன்றும் அதே விக்கிரகமாக கொண்டாடப்படும் அச்சங்கோவில் அரசன். அருகில் அருமையான நதி ஓடுகிறது. அரவம் தீண்டியவர்கள் இரவு எந்நேரம் ஆனாலும் கோவிலில் வந்து கிடத்தப்பட்டு நம்பூதிரி உடனே குளித்து வந்து ஐயன் கையில் உள்ள சந்தனத்தை கடிவாயில் இட்டு அங்கு உள்ள கலச தீர்த்தத்தை அளித்து பின்னர் ஒன்றும் நடவாதது போல் மக்கள் எழுந்து செல்லும் காட்சி இன்றும் கண்கூடு. சன்னிதானத்தில் எதிரில் உள்ள கருப்பசாமி இந்த காட்டுப்பகுதிக்கே காவலாக விளங்குகிறார். அவரை தரிசித்து உத்தரவு பெற்று பின் அரசனை தரிசிப்பது இங்கு நடைமுறை. சன்னிதானத்திற்கு பின்புறம் சற்று மேலே யக்ஷிகாவு சன்னதி. பகவானின் பரிவார தேவதை, பத்ரகாளி அம்சம். அசுரனை அழித்த யக்ஷி பயங்கர கோபம் தெரியாமல் இருக்க ஐயன் அவளை சாந்தப்படுத்தி பொன் விலங்கால் பந்தனம் செய்து பரிவார தேவதையாக ஆக்கினார். அங்கு உள்ள மரத்தில் யக்ஷி அதிகாலை வேளையில் ஊஞ்சல் ஆடுவதை புண்ணியம் செய்த பலர் கண்டுள்ளனர். பூர்ணா புஷ்கலாம்பா நின்ற கோலத்தில் ஐயனுக்கு பணிவிடை செய்யும் நிலையில், அமர்ந்த கோலத்தில் அரசன். மண்டல காலத்தில் ரதோத்சவ உற்சவம் இங்கு மட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போது அரசனுக்கு வாள் சமர்ப்பித்தல் நிகழ்ச்சியும் நடக்கிறது. இது இங்கே மிக விசேஷமானது. அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையின் சோதரா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா, சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசேயின் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையின் சோதரா, இச்சை கொண்டே உந்தன் முன்னே ஈஸ்வரன் மைந்தா, இச்சை கொண்டே உந்தன் முன்னே ஈஸ்வரன் மைந்தா, செய்வண்ணன் பரந்தாமன் மகிழும் செல்வா, சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா, ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா, பார்வதியால் அகமகிழும் பாலகனேவா, எருமேலி வீற்றிருக்கும் இறைவனே நீவா, தர்ம ஞான சாஸ்தாவே தயவுடனேவா, தர்ம ஞான சாஸ்தாவே தயவுடனேவா,
சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. மலை தேடும் சபரிமலை மன்னவனேவா குறை தீர்க்கும் குலத்து புழை பாலகனேவா. மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனேவா வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவா. வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. தேவர்களும் உனைப்பணிய காந்தமலையிலே நீ ஆவலுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவிலே. காவலனே கண்ணாட கண்டோமே ஜோதிதனை நாவார உனை அளித்தோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா.